சார், இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பரபரப்பான நியூஸ் எல்லா சேனல்ஸ்லயும் போய்கிட்டு இருக்கு. சீமான் சிவகார்த்திகேயன் சந்திப்பு. சீமான் அவர்கள் சிவகார்த்திகேயனை பார்த்திருக்காரு. அது எதுக்காக பார்த்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். இது மூலமா விஜய்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறாரா சீமான் அண்ணன் அவர்கள்? விஜய் மாதிரி எல்லா நடிகர்கள் மாதிரி விஜயும் ஒரு நடிகர் தான், நான் ஒன்றும் அவரை ஆதரிக்கல அப்படிங்கிறத வந்துட்டு சிவகார்த்திகேயனை சந்திச்சதுல இருந்து காமிச்சிட்டாரு சீமான் அவர்கள், வெளிப்படையா காமிச்சிட்டாரு. இல்ல உண்மைதான். அது ஒரு மதிப்பு மரியாதையும் அந்த ஒரு நேர்மையான அதிகாரிக்க மகன் சிவகார்த்திகேயன் நமக்கு என்னைக்கு உண்டு தெரியும், நம்ம யாருன்னு தெரியும், எதனால அந்த மரியாதைங்கிறதும் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அப்போ அந்த வீர ரத்தம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ சீமானுங்கிறவரு அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவருக்கு வந்து இன்னைக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் உலக தமிழர் மத்தியில் பெரிய இமேஜ் இருக்குது. யங் ஓட்டர்ஸ், சினிமாவை அதிகம் பார்க்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சீமானுக்கு ஆதரவா நிற்கிறாங்க. இது மைக் சின்னத்தை படத்தை போட்டு விஜய் விளம்பரம் போட்டதுமே விஜய்க்கு இது லாபம் வரும்னு நான் பேசிட்டேன். என்னோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். சார், இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பரபரப்பான நியூஸ் எல்லா சேனல்ஸ்லயும் போய்கிட்டு இருக்கு. சீமான் சிவகார்த்திகேயன் சந்திப்பு. சீமான் அவர்கள் சிவகார்த்திகேயனை பார்த்திருக்காரு. அது எதுக்காக பார்த்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். இது மூலமா விஜய்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறாரா சீமான் அண்ணன் அவர்கள்? விஜய் சீமானுக்கு தம்பியா இருக்கிறாரு. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆதரிச்சது மாதிரி விஜய் சீமான் ஆதரிப்பாருங்கிற ஒரு தகவல் இருக்குது. I had it from Heart's mouth. கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து போகும், வெளி உலகத்துக்கு தெரிய வரும். இதில் சிவகார்த்திகேயன் மேட்டர் வந்து வேற. சிவகார்த்திகேயன் சீமானே சொல்கிறாரு, தேட்டர் அது இதெல்லாம் வந்து என்கிட்ட நிறைய தளபதிகள் எனக்கு சினிமா உலகத்தில் இருக்காங்க, என் தம்பிமார்கள் நிறைய பேர் சினிமா உலகத்தில் இருக்காங்க, அவங்க யாரும் வெளிப்படையாக என்ன ஆதரிக்காமல் இருக்க காரணம் சினிமா தேட்டர்களை உதயநிதி ஸ்டாலின் திமுக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, ரெட்ஜியன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அதை மீறி வரல, அப்படி வர தயாருன்னு சொல்லக்கூடியவங்களும் உன் தொழில் பாதிக்கக்கூடாதுப்பா, வேண்டாமான்னு நானே சொல்றேங்கிறத பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. சார், நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, ஆனா வெளியே சொல்றவங்க என்னன்னா விஜய் மாதிரி எல்லா நடிகர்கள் மாதிரி விஜயும் ஒரு நடிகர் தான், நான் ஒன்றும் அவரை ஆதரிக்கல அப்படிங்கிறத வந்துட்டு சிவகார்த்திகேயனை சந்திச்சதுல இருந்து காமிச்சிட்டாரு சீமான் அவர்கள், வெளிப்படையா காமிச்சிட்டாரு. விஜய்க்கு வந்து சீமான் அவர்கள் முழுசா சப்போர்ட் பண்ணல, எல்லா நடிகர்கள் மாதிரியும் அவரும் ஒரு சராசரி நடிகர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை நீங்க? இல்ல உண்மைதான். அது இப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள நான் விஜயோ சசிகலா அம்மையாரோ தீபா ஜெயக்குமாரோ ஜெயலலிதாவின் ரத்த உறவு, அந்த தீபா ஜெயக்குமார்லாம் வரும்போது என்ன கூட்டம், கடைகள்லாம் வச்சுட்டான், 7-8 கடைகள்லாம் வச்சுட்டான். என் ஃப்ரெண்டு என் தம்பி ஒருத்தர் கூட மக்கள் இப்படி இருக்காங்களேன்னு வேதனைப்படுவாப்புல. ஆனால் அவங்களும் பலம் நிரூபிக்கல, அன்டெஸ்டடு. சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவங்களும் பலம் நிரூபிக்கல. விஜயும் பலம் நிரூபிக்கல, அன்டெஸ்டட். எல்லாமே அன்டெஸ்டட் தான். நாளைக்கு 2026 காலத்துக்குள்ள வரலன்னா அதுக்கப்புறம் அவங்க வர முடியாது, சொந்த பொசிஷன் இருக்காப்புல. விஜயும் பலம் நிரூபிக்காத ஒரு பாப்புலர் ஸ்டேச்சர் இருக்கு. சசிகலா அம்மையாருக்கு ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிற ஸ்டேச்சர் இருக்கு. தீபா ஜெயக்குமாருக்கு எம்ஜிஆரின் ஜெயலலிதாவின் ரத்த உறவுங்கிற ஸ்டேச்சர் இருக்கு. இவங்க விஜய்க்கு ஒரு ரொம்ப ரசிகர் பலம், தீவிர ரசிகர் பலம் உள்ள நடிகருங்க ஸ்டேச்சர் இருக்கு. ஐடி ரைடு அடிச்சது இல்லைனாலும் சரி, இது ஜெயலலிதா தலைவா படத்துல கொடுமைப்படுத்தினாலும் சரி, சர்க்கார் படத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பலகீனமான எதிரின்னு தேட்டர்ல அடிச்சு நோக்கினாலும் சரி, அவர் ரசிகர்கள் அவர் மேல மிகுந்த பட்டுதலோடையும் வெறித்தனமாட்டும் இருக்கிறாங்க. சோ மக்கள் என்ன பண்ண போறாங்கிறது அவங்க சினிமாவை ரசித்த ரசிகர்கள் வந்து அரசியலையும் அவர் ரசிப்பாங்களா சார்? அது அவர் முதல்ல பொசிஷனே பண்ணல, இவங்க யாருமே பொசிஷன் பண்ணல. பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறதே பொசிஷன் பண்ணல. அவங்க பொசிஷன் பண்ணாதான் நம்ம சொல்ல முடியும். அவங்களா பொசிஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பொசிஷன் பண்ணி பேசுறது வந்து அரசியல் அறிவற்ற, போதுமான அரசியல் நாலேஜ் அற்ற, இக்னரண்ட் அரசியல் விமர்சகர்களோட வேலை. முதல்ல விஜய் பொசிஷன் பண்ணணும். நான் 234 நிக்க போறோம்னு சொன்னா தென் அதுக்கு பிறகு விஜய் எப்படி நிக்கிறாருன்னு நம்ம சொல்லிடலாம். நான் சபார்டினேட்டா நிக்க போறாருன்னா யாருக்கு சபார்டினேட்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஊழல்வாதிகளுக்கு சபார்டினேட், காசு கொடுத்து ஓட்டு வாங்கலும் சபார்டினேட்னா உங்களுக்கு மார்க்கெட்டே போயிருங்கிறத நம்ம சொல்லிடலாம். அவர் தான் அதுல பொசிஷன் பண்ணணும். அதைத்தான் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொசிஷனுக்கு முன்னாடி விஜய் பற்றி நம்ம பிளஸோ மைனஸோ பேசாண்டாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். எனிவே சிவகார்த்திகேயன் மேட்டர் என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நேர்மையான
இந்த நாட்டுப்பற்று கொண்ட ஒரு பெரிய ஒரு சிறைத்துறை அதிகாரிக்கு மகன். இந்த நாட்டுப்பற்றால அவர் இறந்தார். அது நம்ம என்னைக்குமே அது நமக்கு வந்து உணர்வுபூர்வமான ஒரு ஒரு மதிப்பு மரியாதையும் அந்த ஒரு நேர்மையான அதிகாரிக்க மகன் சிவகார்த்திகேயங்கிற நமக்கு என்னைக்கு உண்டு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும், எதனால அந்த மரியாதைங்கிறதும் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அப்போ அந்த வீர ரத்தம் அவர்கிட்ட இருக்குது. அவர் வந்து துணிச்சலா சீமான் அன்னைக்கு பார்த்தாருன்னா தேசிய ரத்தம் அவர்கிட்ட இருக்குது, வீர ரத்தம் அவர்கிட்ட இருக்குது. தேசிய ரத்தம் ஓகே. அவர் வந்து நாட்டுப்பற்றுங்கிற போது வந்து தமிழர்கள் நாட்டுப்பற்று இல்லாதவர்களா அப்படி அது பார்க்க வேண்டியதில்லை. அந்த ரத்தம் அவர் உடம்புல இருக்கிறனால அவர் இன்னைக்கு வந்து சீமான் மற்ற நடிகரெல்லாம் பயப்படுவாங்கன்னு சொல்லும் போது துணிச்சலா சீமானை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை ஸ்டாலினுக்கு எதிராக மிக கடுமையா களமாடக்கூடிய ஒரு நடிகரை வந்து பார்த்திருக்கிறாரு. அவர் கையில எடுத்து வச்சிருக்கிறது சீமானுக்கு சன்னு, இன்னொன்னு சீமானோட பையன், 2 சீமானோட பசங்களும் நிக்கிறாங்க, சீமான் நிக்கிறாரு. பின்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரன் படம் இருக்குது, அந்த சூம் பண்ணி பார்த்தா தெரியும். சீமான் வீட்டுல தான் அதை சந்திச்சிருக்கிறாரு. அதான் சார் வாரிசுகள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள நானே சீமான அந்த அந்த அலுவலகத்துல வந்து நானே சீமான ஒரு 7-8 தடவை சந்திச்சிருப்பேன். அந்த அலுவலகத்துல வந்து சந்திச்சிருக்கிறாருன்னா சிவகார்த்திகேயன் துணிச்சலான நடிகர். அவர் வந்து அதை துணிச்சலை வந்து வார்த்தையில காட்ட வேண்டியதில்லை, செயல்ல காட்டுறாரு. இவ வந்து நிறைய இவங்க இப்ப பேசுற லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நிறைய உருட்டுக்கள் உருட்டுறாங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல, சிவகார்த்திகேயனுக்கு அண்ணன் மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு, விஜய் மாதிரியான பெரிய நடிகர்கள் அண்ணன் கிட்ட இருக்கிறாரு அப்படிங்கறத காமிச்சிருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது 26 தேர்தல் அறிவிச்ச முறைதான் எல்லாம் தெளிவா தெரியும். From the horse mouth I hear that Vijay may support Seeman as MGR supported Anna. அது எப்படி வருதுங்கிற நம்ம பார்த்து தான் தெரியணும். பலவித யூகங்களும் பலவித பெர்மிட்டேஷன் காம்பினேஷனும் ஓடும். நம்ம டிக்ளேர்டு பொசிஷன் என்ன? 2024 எடப்பாடி அணி அமைக்காம செய்தது மாதிரி 26 எடப்பாடி பழனிசாமி அணி அமைக்க மாட்டார். இது நம்ம பாசத்துக்குரிய தம்பி முதுன் பழனிசாமி, ஐ லவ் ஹிம், பட் அவர் தம்பி தேவையில்லாத ஒரு வார்த்தையை ஆணவத்துல பேசிட்டாரு. அப்போ நம்ம we want to prove ourselves. உடனே நம்ம அதை வந்து நிரூபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ட்ரூ டு அவர் காஸ்ட்னு எடுத்துக்கலாமா அந்த இடத்துக்குள்ள? அப்போ ஐயர் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டாரு. ஐயர் ஸ்டேச்சர் வேற, அவரு அவரு எமர்ஜென்சி எடுத்தவர், போபல் ஸ்டோர்னு ராஜீவ்காந்தியை நிரூபிச்சவர். அப்போ அவர் ரேஞ்சுக்கெல்லாம் இது சின்ன வேலை. அது மட்டும் இல்ல, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயர் காலிலே வந்து விழுந்து முதலமைச்சர் ஆனதும் இது பண்ணதுங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம விஷயம் வந்து ஒரு நெகட்டிவா தான் நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணோம். பட் என்னால் ஹெல்ப் பண்ணது உண்மை. ஐயரே காப்பாற்ற நினைக்கும் போது நம்ம ஐயரே அடிக்க நினைக்கும் போது நம்ம காப்பாத்தி விட்டோம். அப்ப இதெல்லாம் உண்மைன்னா நாம வந்து அதை நிரூபிச்ச நாம இதையும் நிரூபிச்சாதான் அது நாம செய்தது நம்மளோட சாதனைன்னு முடிவாகும். மேன் cannot live by bread alone தான் எங்க தாத்தா துரைசாமி நாடார் நிரூபிச்சது, எங்க அப்பா ஸ்ரீகிருஷ்ண நாடார் நிரூபிச்சது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் உண்டு. அதே மாதிரி நானும் அப்படிதான் இருக்கிறேன். மேன் cannot live by bread alone. ஒரு சாப்பாட்டுல மட்டும் மனுஷன் வாழ முடியாது. இன்னைக்கு 10,000 கோடிக்கு மேல ஒரு பெரிய மித்தனால் ஃபேக்டரிக்கு அதிபர் தான் தம்பி முதுன் பழனிசாமி. ஐ லவ் தட் பிரதர். எனக்கு எந்த தனிப்பட்ட இதுவுமே கிடையாது அந்த தம்பி மேல. பட் அந்த தம்பி பேசின வார்த்தை தப்பு. அந்த வார்த்தைக்கு நம்ம ஜனநாயக நெறிப்படி மனித நீதிக்கு மனித நீதினு நம்ம கடைகளை ஆட்டிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு சீமானும் சிவகார்த்திகேயனும் சந்திச்சுட்டாங்க, நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற விஜய் என்ன மாதிரியான திங்கிங்ல இருப்பார்? விஜய்க்கும் சீமானுக்கும் உள்ள இன்டராக்ஷன் அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். சரி, இப்ப கூட அவர் அறிக்கை வெளியிட்டாரு. அப்பயும் வந்து நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல, விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வாயால எதுவுமே சொல்லலையே சார். அவர் வந்து ஒரு இடத்துலயோ ஸ்டேஜ்லயோ எந்த விஷயத்துல அவர் கையெழுத்து போட்டு அறிக்கை விட்டா அவருக்கு அறிக்கைன்னு தான் அர்த்தம். அவர் வந்து மறைமுக மைக் படத்துக்கு ஒரு விளம்பரம், மைக் படம் போட்டு கோட் படத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. அப்பவே அதுக்கு சினிமாட்டிக்கே அது நல்லதுன்னு நான் சொன்னேன். எல்லா நடிகர்களுக்கும் சினிமா லாபம். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பின்னாடி நின்னது மிகப்பெரிய மினிமம் கேரண்டியை கொடுத்தது. அண்ணன் சிவாஜி திருப்பதி கணேசன் சொல்லி ஒரு சமூக இயக்க மாட்டேன். அன்னைக்கெல்லாம் லெட்டர்பேட் இயக்கம் தான் திமுக. அன்னைக்கு லெட்டர்பேட் இயக்கம் தான், அது தெரியாம பேசக்கூடாது. அந்த லெட்டர்பேட் இயக்கத்துல இருந்து அண்ணன் சிவாஜி நீக்கப்பட்டு எம்ஜிஆர் அந்த இயக்கத்துல அண்ணாவோட உறுதியா நின்று இது இன்ப கனவு நாடகம் நடத்தி அண்ணாவுக்கு நிதி வாங்கி கொடுத்து அண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ணி அண்ணாவுக்கு
தோளோடு தோள் கொடுத்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வளர்ச்சிக்கு நின்ன போது அண்ணாவோட பாப்புலாரிட்டியால திராவிட இயக்க ஆட்களால எம்ஜிஆர் படத்துக்கு மினிமம் கேரண்டி கூடிச்சு. எம்ஜிஆர் என்ன படம் வந்தாலும் அதுக்கு மினிமம் கேரண்டி வந்துடும். ஒரு வசூல் திமுக காரங்களும் திமுக கட்சி கொள்கையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர், எங்கள் அண்ணன் எம்ஜிஆர், அதெல்லாம் அந்த ஆட்களை வந்து அப்படியே திமுக காரங்கள்லாம் எம்ஜிஆர் இது பண்ணாங்க. எம்ஜிஆர் மன்றத்தாலும் திமுக வளர்ந்தது, நான் மறுக்க வரல. சோ எம்ஜிஆருக்கு திமுக லாபம், முழு லாபம். ஒரு கட்டத்துல அண்ணன் சிவாஜி வந்து நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னாரு, கலைஞனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொன்னாரு. திருப்பதியில சாமி கும்பிட்டதுனால திமுக விட்டு நீக்கப்பட்டாரு. அதற்கு பிறகு சம்பத்துக்கு ஒரு தார்மீக ஆதரவு, ஆள் போல் தலைத்து அருகோல் வளர்கன்னு வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து திமுக அரங்க தொல்லைக்கு பிறகு இது தலைவர் காமராஜ் எனக்கு பாதுகாப்புன்னு காங்கிரஸுக்குள்ள வந்து சேர்ந்தாரு. காங்கிரஸுக்குள்ள அண்ணன் வந்து சேர்ந்த பிறகு 71ல மத்திய அரசு மாநில அரசு இல்லாத போது காமராஜ் கூட சிவாஜி ஸ்டெடியா நிற்கும் போது எம்ஜிஆருக்கு மார்க்கெட் விழுந்தது. 72ல ராஜா, நீதி, வெற்றி படங்கள், பட்டியாடா பட்டணமா, வசந்தமாளி, ரெக்கார்ட் பிரேக் படங்கள், ஞான ஒளி, பிளாக் அண்ட் ஒயிட் படம் பெரிய ஹிட்டு, தவப்புதலன் பெரிய ஹிட்டு, தர்ம இங்க மட்டும்தான் தோல்வி. ஆனா எம்ஜிஆருக்கு சாண்டா, MMA, சின்னப்பா தேவர் புண்ணியத்துல அவருக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. நல்ல நேரம் படம், அந்த சர்க்கஸுக்காக பார்த்த ஒரு படம் தான் ஹிட்டு, மற்ற எல்லா படமும் எம்ஜிஆருக்கு பிளாப். பட் ஒரு மினிமம் கேரண்டி, நான் ஏன் பிறந்தேன், அந்த சங்கே முழங்கு, இதுக்கெல்லாம் ஒரு மினிமம் கேரண்டி இருந்திருக்கும். அது திமுக இது கொடுத்துட்டு இருந்தது. ஸோ சிவாஜிக்கும் அந்த அரசியல் வந்து ஒரு லாபத்தை தான் ஒரு போராளியா நின்று இருக்கும்போது கொடுத்தது. அது பிறகு எம்ஜிஆர் சரியான முடிவுல மேல போயிட்டாரு. சிவாஜி காமராஜ் இறந்ததும் தப்பான முடிவுல பாதிப்படைஞ்சுக்கிட்டாரு. சினிமா தலைவர் பின்னாடி இருக்க நடிகர்களுக்கு லாபம் தான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா டி ராஜேந்தர், என்னில் பாதி என் தம்பின்னு கலைஞரே பாராட்டினாரு. படம் ஜொலிக்கிறது, என் தம்பியின் திறமை மிளிர்கிறதுன்னு பெரிய அளவுல பாராட்டினாரு. எங்க ஊர்ல எந்த ராஜேந்தர் படம்னாலும், எந்தங்கை கல்யாணி, ஒரு தாயின் சபதம், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ராஜேஷ் தியேட்டர்ல 100 நாள் தாண்டி போகும். திமுக காரங்க அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. ராஜேந்தருக்கு பெரிய திறமை இருந்தது, நான் மறுக்க வரல. அவருக்கு திறமை, உழைப்பு, சதாவதானி, பெரிய அளவுக்கு சகலகலா வல்லவன். பட் திமுக காரங்களும் பயங்கரமா பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. படம் 25 நாள் ஆனாலே போஸ்டர் ஓட்டிடுவான் திமுக காரன். அப்படி ராஜேந்தர் பெரிய இதுன்னு பூஸ்ட் பண்ணாங்க. ராஜேந்தருக்கு அது லாபம். அப்புறம் பாக்கியராஜுக்கு வந்து 80ல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் பண்ணும்போது நான் விருதுநகர்ல சந்திரகுமார் நாடார் காலேஜ்ல லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ பாக்கியராஜுக்கு படம் ஒருகை ஓசு படம் வந்து எம்ஜிஆர் டிஸ்மிஸ் ஆகி அதிகாரத்தில் இல்லாத படத்துல ரெட்டலே காணிப்பாரு. அப்பவே நான் சொன்னேன், பாக்கியராஜ் நிற்கும், எம்ஜிஆர் பேக்கிங் கிடைச்சிடும். அதிகாரத்தில் இல்லாத எம்ஜிஆர் கூட பாக்கியராஜ் நிற்கிறாருன்னு நாம சொன்னோம். பட் ராஜேந்தரும் பாக்கியராஜும் அரசியல் முடிவு தப்பா எடுத்தாங்க. ஒரு சரியான ஆலோசகர்கள் மூலமா அந்த முடிவு எடுத்திருந்தா இந்த பிரச்சனை இருக்கிறாரு. SS ராஜேந்திர MLA ஆனாரு, சரத்குமார் ராஜ்யசபா ஆனாரு. இப்படி அந்த இடத்துக்குள்ள எந்த நடிகருக்குமே நஷ்டம் கிடையாது. சிவாஜி நாமினேட்டட் ராஜ்யசபா ஆனாரு. அரசியல் தலைவர்கள் பின்னாடி நிற்கக்கூடிய எந்த நடிகருக்குமே நஷ்டம் கிடையாது. இப்போ சீமானுங்கிறவரு அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவருக்கு வந்து இன்னைக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் உலக தமிழர் மத்தியில் பெரிய இமேஜ் இருக்குது. மிகப்பெரிய இமேஜ் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் சீமானுக்கு இருக்குது. ஈழத்தமிழர் மத்தியில் மிகப்பெரிய இமேஜ் இருக்குது. வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஆளுன்னு தான் சீமானுக்கு இருக்கு. நம்ம அந்த இடத்துல வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் மெயின், சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு ஆளு. ஸோ அது பெரிய அளவுக்குள்ள இருக்குது. அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பெங்களூரு, டெல்லி, இங்கெல்லாம் உள்ள வாழக்கூடிய தமிழர்களை மத்தியில சீமானுக்கு பெரிய இமேஜ் இருக்குது. பிரபாகரன் பிளஸ் அவங்க மும்பையில எல்லாம் நெருக்கடி தமிழர்களுக்கு வரும்போது சீமான் தமிழர்களுக்கான வருது. தமிழ்நாட்டில் ஒரு 40 லட்சம் யங் ஓட்டர்ஸ், சினிமாவை அதிகம் பார்க்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் சீமானுக்கு ஆதரவா நிற்கிறாங்க. இது மைக் சின்னத்தை படத்தை போட்டு விஜய் விளம்பரம் போட்டதுமே விஜய்க்கு இது லாபம் வரும்னு நான் பேசிட்டேன். என்னோட பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, இதா இருக்கும். அப்போ எக்கச்சக்க இளைஞர்கள் ஆதரவு கொண்ட சீமான் கூட நிற்கிறது சினிமாட்டிக்காட்டும் அது ஒரு பிளஸ் தான். பட் அதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும். சிவகார்த்திகேயன் இதுல போல்டா வந்து சீமான் பக்கம் நின்றுருக்காரு. அரசியல்ல வரல, இது வரல, அவர் என்டர்டெய்னர். நாம இன்னொரு கருத்தியல்ல இருந்து தான் சிவகார்த்திகேயனை பாக்குறோம். அந்த கருத்தியல் சிவகார்த்தியம் எல்லாத்துக்கும் பொதுவானவர். சிவகார்த்தியம் குழந்தைகள் எல்லாம் விரும்பக்கூடிய அனைத்து தரப்புக்கும் பொதுவான ஒரு கலைஞர், வெரி குட் என்டர்டெய்னர். அண்ணன் எம்ஜிஆர், அண்ணன் ரஜினிகாந்த், விஜய், சிவகார்த்திகேயன், இதுதான் ஆர்டர். மினிமம் கேரண்டில இந்த மக்களை மகிழ்விக்கக்கூடிய என்டர்டெய்னருங்கிறதுல மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அண்ணன் ரஜினிகாந்த் எக்ஸ்ட்ராடினரி எங்கேயோ இருக்கிறாரு, ஓரளவு விஜய்,
அது பிறகு இப்போ சிவகார்த்திகேயன், இதுதான் ஆர்டர். அதனால அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான் சிவகார்த்திகேயன், அனைத்து மக்களின் அபிமானத்தையும் பெற்றவர் தான். நம்ம ஒரு நேர்மையான அதிகாரி, நாட்டுப்பற்றோட தன்னை உயிரை தியாகம் செய்த அதிகாரிக்கு மகன்னு சிவகார்த்திகேயன் மேல என்னைக்குமே நமக்கு அவர் மேல ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. இப்போ 365 நாளும் அவங்க தினமும் ஒரு நற்பணி செய்வோன்னு தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மோகன் அவர் மன்றத்தை சேர்ந்த நமக்கு தெரிஞ்ச தம்பி தான், அவர் பெரிய அளவு அதை பண்ணிட்டு இருக்கிறாப்புல. நடிகர் விஜய் நிறைய தண்ணீர் பந்தல்கள் வச்சிருக்காங்க. கே நகர்னாலும் சரி, இந்த இடம் ஓகே, அந்த இடம் டக்குன்னு இது நியூ ஆவடி ரோடுனாலும் சரி, விஜய் சார்ந்தவங்க நிறைய தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. விஜய் தரப்பினர் தண்ணீர் பந்தல் வச்சுக்கூடிய இடத்துல எல்லாம் சிவகார்த்திகேயன் தரப்பும் கோடையில மக்களுக்காக தண்ணீர் பந்தல் வச்சு நல்ல நற்பணிகளை சிவகார்த்திகேயன் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாப்புல. சோ சிவகார்த்திகேயன் 2 பேருமே மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்க, மாணவர்களை என்கரேஜ் பண்றாங்க, எல்லாமே நற்பணிகள் செய்யறாங்க. சோ விஜய் பண்றதே நம்ம வரவேற்கிறோம். சிவகார்த்திகேயன் துணிச்சலா சீமான பார்த்ததையும் பாராட்டுறோம். அது காரணம் அந்த வீர ரத்தம். கண்டிப்பா சார். இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி.